குறிப்பிட்ட சதவீதம் தான் மக்கள் வந்து வாக்களித்தாங்க, மீதியெல்லாம் இவிஎம் வாக்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வந்து ஒரு அனுமானம் இருக்குது. அனுமானம் தான் சொல்ல முடியாது, நம்ம ஆதாரம் இல்லாமல் தான் இருக்கிறதுனால அனுமானம் தான். எதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு ரொம்ப எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் வந்து இவிஎம்மால் வந்து மெஜாரிட்டி வாக்குகள் பெற்று மைனாரிட்டி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிராக கருத்து சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற நபர். இப்போ புரியுதுங்களா? ஆனால் சேகுவாரா என்னைக்கும் ஒரே நிலை தான், எதிர்ப்புனா எதிர்ப்பு. அதே நிலைப்பாட்டை தான் நான் இருப்பேனே தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு, அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க தொகை கொடுத்தது 3 மாதத்துக்கு தான் கொடுத்தாங்க, அந்த தொகைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம நிலைமை மாற்றிப்போம் அப்படிலாம் கிடையாது. நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிற? நம்ம அத்தால போய் அண்ணன் தம்பி தான். மாறுதல் என்பது மகத்தான ஒன்று தான், ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகிறது. இதாண்டா பிரச்சனை. ஒரு திரைக்கவர்ச்சி சினிமா ஒரு சீரழிச்சிருச்சு நம்ம சமூகத்தை. சீமானை தவிர்த்துட்டு உலகத்தில் எந்த தலைவராவது தன் தொண்டனுக்கு, நீங்கள் எந்த கட்சியும் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, யாரை வேணா எடுத்துங்க, தோற்று போகிற அத்தனை தலைவர், திருமாவளவன் வந்து இருக்கிற அத்தனை தலைவர் எடுத்துங்க, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தன் தொண்டருக்கு வந்து இப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியுமான்னு பாருங்க. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியாது, சீமானை தவிர்த்துட்டு. சீமானுடைய சித்தாந்தத்தை, கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை வந்து ஒரு அணி திரட்டுற வேலை ஏன் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை? ஏன் அதை யாரும் செய்யவே இல்லை? ஏன் அதை வந்து ரவீந்திரன் துரைசாமி செய்யவே இல்லை? எந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 15% 20% நான் சொல்கிறேன் ஒரு நடிகன் வந்துட்டான், அது கிடையாது, அது நடக்காது. நாம் தமிழுடைய இந்த படுதோல்விக்கு காரணமே வந்து ரவீந்திரன் துரைசாமி தான். அண்ணா இறந்து போன ஒரு தலைவர், கலைஞர் இறந்து போன தலைவர், ஜெயலலிதா இறந்து போன தலைவரில் பேசுறதுல அர்த்தமற்றது. அது வந்து கேட்டால் அது ஒரு வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபத்தை திரட்டும். இங்கே கொள்கை அளவில் நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் வந்து அதை நான் தவறுன்னு சொல்லலை சார். இஸ்லாமிய வேட்பாளர்கள், பெரும்பான்மையான வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க சார். இஸ்லாமிய வேட்பாளர்கள் அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர் துறைமுகத்தில் இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம், மார்வாடிகள் வாக்குகள் அதிகம். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட பதவி நாளை பதவியேற்பு. மாண்புமிகு விஜய்னு சொல்லுங்கள். என்ன அது சார்? நீங்கள் சொல்லுங்கள், மரியாதை வேணாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு. முதல்ல அவர் பதவி ஏற்கு சார், நான் சொல்கிறேன். அதெல்லாம் தப்புங்க. என்ன சார் வாங்க, ரிசல்ட் வந்த உடனே பொக்கையோட வந்து அதிகாரிகள் போகிறாங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஊடகமும். எப்படி பிளைனாக நீங்கள் விஜய்னு சொல்லுவீங்க? மாண்புமிகு விஜய்னு சொல்லுங்கள் சார். சரிங்க சார். விஜய் அவர்கள் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் வாக்களிச்சாச்சு. அந்த மக்களில் வந்து அதில் மாற்று கருத்து எனக்கு இருக்குது. குறிப்பிட்ட சதவீதம் தான் மக்கள் வந்து வாக்களித்தாங்க, மீதியெல்லாம் இவிஎம் வாக்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வந்து ஒரு அனுமானம் இருக்குது. அனுமானம் தான் சொல்ல முடியாது, நம்ம ஆதாரம் இல்லாமல் தான் இருக்கிறதுனால அனுமானம் தான். எதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு ரொம்ப எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் வந்து இவிஎம்மால் வந்து மெஜாரிட்டி வாக்குகள் பெற்று மைனாரிட்டி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மைனாரிட்டி அரசு. ஆனாலும் முதலமைச்சர் யார்? இந்திய அரசியல் சாசனத்தின்படி முதலமைச்சர் வந்து விஜய்னும் போது நீங்கள் மொட்டையாக வந்து விஜய்னு சொல்கிறீங்க. சரிங்க சார். நான் வேணுமானா முதல்ல நீங்கள் தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க சார். நீங்கள் வருத்தம் கேளுங்க. மன்னிப்பானா வருத்தம் கேளுங்க சார். இவிஎம் விஜய் அவர்கள் வருத்தம் கேளுங்க. நீங்கள் வருத்தம் இல்லை நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இதில் வருத்தப்படுறதுக்கு நான் ஏன் சார் வருத்தப்படுறோம்? சார் நான் சொல்கிறது அது கிடையாது. நீங்கள் பிளைனாக விஜய் நீங்கள் சொல்லிட்டீங்களா? தப்பு இல்லையா? அது இந்த மாதிரி இழுத்து விட்டு கடைசியில் நீங்கள் வர மாட்டீங்க சார், நான் தான் சார் வருவாங்க. இவிஎம் விஜய் அவர்கள் நாளைக்கு பதவியேற்க போகிறார். இது சூப்பர். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவிஎம் விஜய் இவிஎம் விஜய் அவர்கள் நாளைக்கு பதவியேற்க போகிறார். ஓகே. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக. ஓகே. எப்படி அவர் மெஜாரிட்டி நிரூபிக்க போகிறார்? இன்னொரு கேள்வி அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்தமான இந்த தேர்தலை தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க, தோற்ற தலைவர்கள்? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இப்படி நம்ம வந்து விஜயோட தொண்டர்கள் பாணியில் நம்ம ஆரம்பிப்போம். அதுதான் இப்போ சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஜெயிலுக்கு போவோம், தப்பிக்க முடியும். நம்ம இல்லை, நான் ஏதா
சார் ஏன் இந்த- உண்மையை இல்ல பேசல இந்த சட்டத்தை மாத்தினா என்ன? எதுக்கு இந்த மெஜாரிட்டிலாம், இந்த 118லாம் இருக்கிறதுல யார் வந்து அதிகமான எம்எல்ஏ பெற்றிருக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைச்சிட்டா என்ன சார்? இந்த சட்டத்தை மாத்தினா என்னன்னு கேட்குறேன் நான். இல்லை சார், இது இது 234 இது ஆரம்பமாக இருக்கட்டுமே, எங்கள் இவர் விஜய் முதலமைச்சர் ஆகிறது ஆரம்பமாக இருக்கட்டுமே. எதுக்கு இந்த மெஜாரிட்டின்னு கேட்டால் அங்கே இங்கே பிச்சை இருக்கிறதா இருக்குது. இப்போ விஜய் பாருங்க, பனையூர்லேருந்து எதுக்குமே வந்து யாரையுமே வந்து தொடர்பு கொண்டதே கிடையாது. இப்போ அவர் எத்தனை ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ராகுல் காந்திக்கு 4 முறை ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. பதவின்னா சும்மாவா சார்? கரெக்ட் சார். நான் என்ன சொன்னேன், அதோட யார் அதிகமாக வந்து எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்களோ அவங்க வந்து பதவி இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும். எதுக்கு இந்த மெஜாரிட்டி இதெல்லாம் எதுக்கு? இல்லை யோசிக்கிறேன். முதல்ல இப்போ தான் அறிவு, இப்போ முதல் கட்டமாக இதை வந்து தற்கொலைகள் சொல்லக்கூடாது, ரொம்பாயிடும். இது விஜயோட ஆதரவு மக்கள், விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் அப்படி யோசிக்கட்டும். இல்லை தொண்டர்கள் யோசிக்கட்டுமே. அவங்க வேணுமா சட்டத்தை இல்லை ஆமாம், அது ஏதாவது பண்ணணும். இல்லை இனிமேல் இனிமேல் இப்படி தான் யோசிக்கணும். இது சட்டத்தை ஆமாம், சட்டத்தை மாற்றணும். ஏன்னா இருக்கிறதுல நான் தானே சார், இருக்கிறதுல வந்து விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கும். சார் மாற்றம்னாங்க சார். எதுக்காக மாற்றம்னாங்க? டாஸ்மாக் சொல்லியிருந்தேன். மாற்றம்ன்றது என்னது மாற்றம் நடந்திருக்கு என்னது நீங்க நினைக்கிறீங்க? என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? இவர்கிட்ட தொல்லைங்க, முழுசா ஒரு கேள்வி கேட்க விட மாட்டாருங்க, குறுக்க வந்துருவாருங்கன்னு தான் சொல்றீங்க. மாற்றம்னா என்ன? இவிஎம்ல மாற்றம். எது இவிஎம்ல மாற்றம் சார்? 10 ரூபாய், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய் அதிகம் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த மாற்றம் வந்து ஒரு 15 வாங்கணுறீங்களா, 20 வாங்கணுறீங்களா? வாங்க மாட்டாங்க. காவல்துறையிலும் சரி, பொதுப்பணித்துறையும் சரி, நீங்க தப்பு, நீங்க வாங்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. நான் பேசுறேன் சார். இதுக்கான தான் சார் மாற்றம் வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாக இருக்கும். இந்த கன்னிமாவள கொள்ளை இனிமே நடக்காது. முழுக்க தமிழ்நாடு வெள்ளை படிந்த கைகளா அரசு ஊழியர்கள் இருப்பாங்க. சரி, முக்கியமான விஷயம் ரவுடிகளின் அட்டகாசம், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். சரி, என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, தாவேக்காவில் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க? ஒருத்தர் வீச்செருவால் எடுத்து கேக் வெட்டுறாரு. என்ன வீரம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் சார் அது. வீச்செருவால இல்ல சார், நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. வீச்செருவால்ல கேக் வெட்டுறாரு. நான் சொல்லிடுறேன், காசிமேட்ல தாவேக்கா மாவட்ட முதன்மை செயலாளர் பாலியல் வழக்குல இப்ப மாட்டி இருக்காரு. காலையில ஒரு நல்லா இருக்கு ஆர்வம். 12ஆம் வகுப்பு ஆர்வமே ஜெகஜோதியா இருக்கு. 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிய பாலியல் தனியா தூக்கின்னு போயிருக்காரு. அது ஒரு வழக்கு காலையில. யார் சார் அது? எந்த எம்எல்ஏ சார் அது? காசிமேட்ல மாவட்ட செயலாளர் தானே சார்? எம்எல்ஏ இல்ல. எம்எல்ஏ இல்ல. அதுக்குள்ள எம்எல்ஏ பத்தி பேசுகிறீங்க. அதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்க அடுக்க விடுங்களா, என்ன பேச விட மாட்டேங்க. சவுத்தில் வந்து பஸ்ஸு இப்போ ஹைவேஸில் வந்து ஒரு கடாவை நிற்க வச்சு பஸ்ஸுங்களெல்லாம் மறிச்சிட்டு நடு ரோட்டில் ஆடு வெட்டி இருக்காங்க. ஆடு வெட்டிட்டு நின்ன பேருந்துகள் எல்லாருமே போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நாளைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்ததே கிடையாது. சரி சார். வீச்செருவா யார் எடுத்து கேக் வெட்டினா உடனடியாக கைது. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? முடிங்க முதல்ல. இல்லை, இதெல்லாம் இருக்காது சொல்ல வரீங்க. இதெல்லாம் இருக்காது, இருக்கக்கூடாதுன்றாங்க. சரி, முதல் நாள், சரி, முந்தின நாளே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, என்ன சொல்ல போறாரு விஜய்? இது விஜயா என்ன சார்? நீங்க என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது சார். இனிமே தான் சார் இருக்கு. ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே நீங்க இப்படிலாம் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா இப்படி கேக்கு வெட்டக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது. கேக்கு ஆடு வெட்டுறதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. சேகோரா வெட்டின செய்தி வரும் பாருங்க. என்ன பெருசா? என்ன சார் நீங்க சிரிக்கிறீங்க சார்? அப்போ நீங்களும் ஒரு முடிவுல இருக்கிறீங்க போல இருக்கு. அந்த நாள் என்னைக்கு நீங்க நான் சொல்றேன் பாருங்க. எதுக்கு இதை சொல்ல வர? பொதுநிலைவாதி சார், இங்க சார் பொது நடுநிலைவாதி ஊடகவியலாளர்கள் இது மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது கேட்டுங்க. நான் இதை சொல்றது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, கேக் வெட்டினது, ஆடு வெட்டினது, கோழி வெட்டினது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனிதர்களே வெட்டக்கூடிய காலம் இருக்குது. அதுக்கு நான் முதல்ல யாரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என்ன முதல்ல சொல்லிட்டேன். புரியுதா சொல்கிறது? சேகராய் உயிர் என்றைக்கு தான் ஒரு நாளைக்கு போகும். ஆனால் அந்த பயந்து கீந்து ஒதுங்குற அந்த பரம்பரையே கிடையாது. இது உண்மை. இது என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பேன். இப்போ நேற்றைய தினம் நான் வந்து ஒரு காணொளி பார்க்குறேன். ராஜகம்பீரன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது வந்து அதிமுகவுக்கு எதிரான கருத்து.
அதிமுக எதிரான கருத்து ராஜகம்பீரன் சொல்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவர் ஏற்கனவே தன்னை திமுக வந்து ஆதரவாளர் வந்து பகிரங்கமாக அறிவிச்சுட்டு வரவர். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ராஜகம்பீரன் ஒரு கருத்து சொல்கிறார், அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய தாவேக்காவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யார் தெரியுங்களாங்க? உடனே ஏன் திமுக வந்து உடையாதா அப்படின்னு சொல்ல யாரு கேட்டால் கோட்டீஸ்வரன். அந்த கோட்டீஸ்வரன் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு எதிராக கருத்து சொல்லி திமுக ஆதரவாக பேசுகிற நம்பர். இப்போ புரியுதுங்களா? ஆனால் சேகுவாரா என்னைக்கும் ஒரே நிலை தான், எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. விஜய் வந்து இப்போ இருங்க என்ன பேச விடுங்க. விஜய் இப்போ நல்ல விஷயம் செஞ்சால் அதை ஆதரிப்போம். நேற்றுக்கு திமுக நல்லது செஞ்சு ஆதரித்தோம், தப்புனா எதிர்த்தோம். அதே நிலைப்பாட்டை தான் நான் இருப்பேனே தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு, அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க தொகை கொடுத்தது 3 மாதத்துக்கு தான் கொடுத்தாங்க, அந்த தொகைக்கான வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம நிலைமை மாற்றிப்போம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் எவங்கிட்டையும் காசு வாங்கலை. அதுவும் குறிப்பாக தாவேகா வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க, ஆனால் அதையும் கூட வேணான்ட்டேன். நான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். வாயை மூடுறதுக்கு பணம் கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லிட்டேன். இவங்க வாயை திறந்து நீங்கள் 2 வீடியோ போட்டிங்கன்னா போதும் அதுக்கு பணம் சொன்னாங்க. அதிமுக 2மே வேணாம், 3மே வேணான்ட்டோம். இப்போ நமக்கு அந்த அசைன்மெண்ட்டே கிடையாது, தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய குரல் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானது, டிக்ளேர் பண்ணி சொல்லிடணும். திராவிடத்துக்கு எதிர்ப்பானதா? கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானது. திராவிடத்துக்கு எதிர்ப்பானதா? அப்போது திமுகவை எதிர்த்து பேசுவீங்களா? அதிமுக எதிர்ப்பு அப்படி கிடையாது. தப்பு பண்ணால் பேசுவோம். நாம் தமிழர் சில குறைகள் இருக்கா? பேசுவோம். ஆனால் சீமான் வந்து இதை செஞ்சிடக்கூடாது. நேற்று தினம் பேசியிருக்கேன், முந்தா நாள் பேசியிருக்கேன். அந்த தாவேகா வேட்பாளரை கட்டி அணைச்சது தவறு, அண்ணன் அதை செஞ்சுருக்கக்கூடாது, சாட்டை துரும்புனாது கொஞ்சம் அப்படி இது அது நாகரிகம் பண்பு அப்படி சொல்ல. நாகரிகம் பண்புன்னு சொல்ல தான் தமிழ் ஆப்படிக்கிறான். சீமான் வந்து பல விஷயங்களில் வெள்ளேந்தியாக இருக்கிறார் சார். நேற்றைக்கு தினம் நீங்கள் பார்த்தீங்களா ஆடியோ? சீமான் பேசுனது எவ்வளோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஒரு குரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பார்த்தீங்களா? இல்லை, ஒரு தலைவன் ஒரு தொண்டனை வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் எந்த தலைவனும் இப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். சீமானை தவிர்த்துட்டு உலகத்தில் எந்த தலைவராவது தன் தொண்டனுக்கு, நீங்கள் எந்த கட்சியும் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, யாரை வேணா எடுத்துங்க, தோற்றுப்புற அத்தனை தலைவர், திருமாவளவன் வந்து இருக்கிற அத்தனை தலைவர் எடுத்துங்க, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தன் தொண்டருக்கு வந்து இப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியுமான்னு பாருங்கள். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாது, சீமானை தவிர்த்துட்டு. பாருங்கள், எடுத்து பாருங்கள். அது நெகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் களம் நமக்கான களமா. எந்த அரசியல் கட்சி ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்தால் நம்ம சொல்லுவோம். சீமான் இங்கே வந்து எங்கேயுமே தவறான நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. சில நேரங்களில் சூழ்ச்சிக்கு பலியாகிறாரு. அது பலியானது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த பிறகு தெரிஞ்சுக்கிறாரு, மீண்டும் எழுந்து நிற்கிறாரு. வெளிப்படையாக பேசி எனக்கு பழக்கம். சீமான் தயவு செய்து இந்த வியூக அமைப்பாளர்கள்ன்ற வடிவத்தில் யார் வந்தாலும் நம்பக்கூடாது. இதே ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கட்டத்தில் வந்து சீமானை வந்து முனைமழுக்க வைக்க வேண்டிய வேலைகளை செஞ்சார். எப்படி செஞ்சார்னு கேட்டால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாம் இணைஞ்சு செயல்படலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போது விஜய் குறித்து எதிர்ப்பு அரசியலை நீங்கள் பண்ணாமல் இருங்கன்றது தான் அதனுடைய பொருள். ஜான் ஆரோக்கியசாமி நாகரிகம் கருதி நான் வெளிப்படை சொல்கிறேன். ஏன்னா ஜான் எனக்கு நட்பு அடிப்படையில் இருக்கிறதுனால என்னால் வந்து அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழுடைய இந்த படுதோல்விக்கு காரணமே வந்து ரவீந்திரன் துரைசாமி தான். நான் இப்போ பேசி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த குற்றச்சாட்டை எதனால் வைக்கிறேன்? ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து வாயை வைக்கணும் சார். ஒரு பக்கம் மோடியோட ஆளுன்றீங்க, இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய ஆளுன்றீங்க, இன்னொரு பக்கம் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. நான் உண்மையை பேசியிருக்கிறேன். நாம் தமிழர் தம்பிங்க எல்லாருக்கிட்டையுமே உண்மையை பேசுகிறேன், நான் சத்தியத்தை பேசுகிறேன். என்னன்னா இது வந்து இல்லை, நம்ம வாக்குகளை தக்க வைக்கிறது தான் இப்போ வந்து பெரிய இது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாது. இவர் சீமான் வந்து டபுள் டிஜிட் அடித்து ஆடுவார், ட்ரிபிள் டிஜிட் அடித்து ஆடுவார் அப்படி. அதாவது வார்த்தைகளை வந்து கேட்டால் நீங்கள் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கான வியூகம் தான் போகிறார். இப்போ நான் நேரடியாக நீங்கள் கேட்டால் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணியை வலிமையாக்குறது யார் சொல்லுங்கள்? தேமுதிக கொண்டு போய் வந்து சேர்த்தது யார்? ஒரு பக்கம் தேமுதிக வந்து திமுக அணியை வந்து பலமாக்குவீங்க. இன்றைக்கி விஜய் வந்து டிவிக்கு வெற்றி பெற்றதுனால நம்ம அதை பற்றி பேச மாட்டோம், கடந்து போகிறோம். அது அல்ல.
ஒரு பக்கம் நீங்கள் என்ன செய்யணும் வந்து டிஎம்டிகே கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறீங்க திமுக கொண்டு போய் சேர்க்குறீங்க, அந்த வேலையை செய்யுங்க. இன்னொரு பக்கம் வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15% வாங்கிடுவார், 20% வாங்கிடுவார். அதுக்கான என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள்? ரவீந்திர துரைசாமியும் உண்மையிலேயே வந்து நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் ஆதரவாக செயல்படுறதா இந்நேரம் ஒரு வியூக அமைப்பாளராக இருந்து சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கணும். சீமான் தலைமையில் சீமான் வந்து கூட்டணிக்கு போக மாட்டார், தனித்து போட்டிடுவார். சீமான் தலைமையை ஏற்கிறதுல என்ன சிக்கல்? சீமான் தலைமையில் டிஎம்டிகேன்னு சொல்லலை, சீமான் தலைமையில் வந்து ஏற்றுக்கக்கூடியவங்க, சீமானுடைய சித்தாந்தத்தை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை வந்து ஒரு அணி திரட்டுற வேலை ஏன் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை? ஏன் அதை யாரும் செய்யவே இல்லை? ஏன் அதை வந்து ரவீந்திரன் துரைசாமி செய்யவே இல்லை? எந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 15% 20%? நான் சொல்கிறேன், ஒரு நடிகன் வந்துட்டான், அது கிடையாது, அது நடக்காது. ஒரு நடிகன் வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல முழுமையாக வந்து சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் எதிர்த்து களமாடுறாரு. டூ ஆர் டை. சாட்டை துறைமுருகன் வந்து எதிர்த்து டூ ஆர் டைன்னு வந்து பார்த்தா இறங்கி அடிக்கிறார், அந்த பிம்பத்தை உடைக்கிற வேலை வந்து. ஆனால் வந்து சீமானை வந்து பார்த்தோன்னா நடுவில் தடுத்தது யார்? எதுக்காக தடுத்தீங்க? ஒன்று இப்போது நான் சொல்கிற மாதிரி, ஒன்று தன்னை மிஞ்சி போகிறான்னு சொன்னால் அவனை தோளில் கை போட்டு நண்பனாக்கிறான். இதுதான் வந்து சாணக்கியத்தனம். இல்லை நம்மளால் எதிர்த்து ஜெயிக்கணும், வெளிப்படையாக எதிர்த்து அடிக்கணும். இல்லை எதிர்த்து அடித்து ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் தோளில் கை போட்டு நட்பு வைக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஒத்துக்கிறேன். சாட்டை துறைமுறை அடித்து விளையாடுறது தப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சீமானுடைய வந்து முனையை வந்து மழுங்கடிக்கிற வேலையை செய்கிறீங்க. அது மழுங்காதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் வந்து அப்போ சரியான அந்த வியூக அமைப்பாளர் வந்து சரியான அமைப்பாளர் கிடையாது. வியூக அமைப்பாளர் தேவையே கிடையாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது சீமான் வந்து ஒரு வெள்ளேந்தித்தனமாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சீமானே என்ன சொல்கிறார் கேட்டால், ஒன்று எனக்கு வாக்களிங்க, இல்லை என் தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறார். எதனால் இந்த தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம்? ஒரு பக்கம் நம்ம எதிர்த்து அடிக்கணும்னா அடிச்சிடணும். ஒன்று கண்டெஸ்ட் சார், இல்லைனா ரெக்வஸ்ட் சார். அதுதான் விஜய் ரெண்டுமே கண்டெஸ்ட் ரெக்வஸ்ட் மாறி பண்ணக்கூடாது. ஆனால் விஜய்க்கு வச்ச விமர்சனம் சீமான் அதை கடைபிடிச்சாரு. விஜய சொன்னார், தம்பி ஒன்று இங்கே நில்லு, ஒன்று அங்கே. அது இல்லை சார், அதுக்கப்புறம் மார்ச். இல்லை இன்னைக்கு 2 இடத்துல இல்லை சார், அது வந்து மார்ச். நடுவில் வந்து பார்த்தா அந்த மாற்றம் எதனால் வருது? சாட்டை துறைமுருகன் நிரந்தரமாக அடிக்கிறாரு. ஆனால் சீமான் வந்து இருக்கட்டேன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அங்கே சரியான வியூக அமைப்பாளர் அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். சீமான் வந்து சூழ்ச்சி அரசியல் பண்ணக்கூடியவர் கிடையாது, சதி அரசியலை புரிஞ்சக்கூடிய ஒரு நபர் கிடையாது, தலைவர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகளுக்கான அறிவுரை எப்படி கூறுறாரு? அதுதான் சார், ஒரு தலைவர் நம்ம தோண்டு போகக்கூடாது, இனிமே தான் நமக்கான வேலைகள் இருக்கு. அதுதான் சார், இடத்துல வரும்போது ஏன் இவ்வளோ நாள் அதை வந்து பாருங்க. சீமான் வந்து நல்ல தலைவர் சார், சீமான் நல்ல தலைவர். ஆனால் சாணக்கியதனமும் சூழ்ச்சியும் சதியை நிறைந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாதில்ல. இங்கே 4 பேர் வந்து ஒரு பாதையில் போயிட்டுருக்குறான். நாம் அந்த பாதையில் போய் தான் ஜெயிக்கிறோம், தவிர விலகி போய் ஜெயிக்க முடியாதுல்ல. அதுதான் இன்னைக்கு 3% கீழே வந்துருச்சு சார். இங்கே பாருங்க, சீமான் அவர்கள் வந்து பாரதியார் விழாவில் வந்து பெரியார் குறித்து அந்த விமர்சனம் சொல்லி பிராமண கடப்பாறை எடுத்து இங்கே பெரியாரை எதிர்த்து விமர்சனம் பண்ணது கூட பிரச்சனை இல்லை. அந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னது தான் இது எல்லாம் வந்து சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவாக இல்லை, நெகட்டிவ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சொல்கிறேன், இறந்து போன தலைவர்களை பற்றி நம்ம பேசவே கூடாது, மாற்று கருத்தே இருக்கட்டும். இது என் தனிப்பட்ட எண்ணம். சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து இறந்து போன ஒரு தலைவர், அண்ணா இறந்து போன ஒரு தலைவர், கலைஞர் இறந்து போன தலைவர், ஜெயலலிதா இறந்து போன தலைவரில் பேசுறதுல அர்த்தமற்றது. அது வந்து கேட்டால் அது ஒரு வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபத்தை திரட்டும். இங்கே கொள்கை அளவில் நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது தப்பே கிடையாது, நீங்கள் வந்து அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமையை பாருங்கள். நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்த்து அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்குறீங்க. யார்? சீமான். நொறுக்குனது சீமான் தான், விஜய் பண்ணலை. நொறுக்கிறது வந்து சீமான் தான். அந்த நொறுக்கிறது யாருக்கு பயன்பட்டுச்சு பார்த்தீங்களா? யாருக்கு பண்ணுது? 2 தேசிய கட்சி நீங்கள் வந்து விஜய் ஆதரிக்குது. ஒரு தேசிய கட்சி கேட்டால் 5 எம்எல்ஏ கொடுத்து சப்போர்ட் பண்ணுறான், இன்னொரு தேசிய கட்சி கேட்டால் வழி நடத்த போகுது. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்?
இப்போ புரியுதுங்களா? சீமான் வந்து எப்படி பயன்பட்டுருக்கிறார் பாருங்கள். எதிர்த்து களமானது காங்கிரஸை அடித்து நொறுக்குனது சீமான், சரிங்களா? திராவிடத்தை அடித்து நொறுக்கிறது சீமான். பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கலை, நொறுக்கலை, எதுவும் பண்ணல, வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் அந்த பாரதியார் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண கடப்பாறைன்னு சொல்லிட்டு இப்போ பிராமணர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தானே. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீமான் குறித்து பேசக்கூட மறுக்கிறாங்க. அதுவும் பாண்டே பேச்செல்லாம் கிட்டத்தட்ட நக்கல் துணியில் தான் இருக்குது. பிஜேபியை ஆதரிக்கிற ரவீந்திரன் துரைசாமி தான் வியூக அமைப்பாளராக ஒரு பார்ட்டில் செயல்படுறாரு, ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா திமுக, இன்னொரு பக்கம் மோடி. இப்படி பன்முகம் கொண்ட ரவீந்திரன் துரைசாமி தான் வந்து சீமானுக்கு வந்து ஒரு அட்வைசர், ஒரு பார்ட், ஒரு ஃப்ரீ அட்வைசர்னு சொல்லலாம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன் சார். நாம் வந்து அடுத்தவன் புத்திசாலியான்றதை நம்ம யோசிக்க வேண்டியதில்லை சார். அவன் புத்திசாலியாக இருக்கட்டும், முட்டாளாக இருக்கட்டும், எதுவும் தேவை. நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். சீமான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொள்கை தெளிவு இருக்குது, கோட்பாடு தெளிவு, தத்துவம் எல்லாமே இருக்குது சார். ஆனால் நீங்கள் வெளியேந்து இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் அவனை கட்டிப்பிடிச்சிங்க சார். 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு சார். அது உங்களே நம்பி இருக்கிறாங்கல்ல. அங்கே அந்த இடத்துல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சீமானுக்கு வந்து கட்டி அணைச்சதில்? அந்த டிவிக்கு வேட்பாளர் கட்டி அணைச்சதில் சீமானுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அந்த இடத்துல கிடையவே கிடையாது. நாகரிகம், பண்பு, இதுதான். அது எல்லையற்ற அளவு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தர்ம சங்கடத்துக்கு ஆளானது சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அங்கே சங்கடத்துக்கு ஆளானது சாட்டை துரைமுருகன் மட்டுமே இல்லை, சுற்றி இருந்த அத்தனை பேருமே வந்து. ஆனால் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியாது. சீமான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அண்ணா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அண்ணா இதை செஞ்சிருக்கக்கூடாது. தப்புன்னு இல்லை, இதை செஞ்சிருக்கக்கூடாதுன்றது பெரிய குற்றம்லாம் கிடையாது சீமான் பண்ணது. ஆனால் டிவிக்கே வேட்பாளர் இன்றைக்கி வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. எப்படி? நான் முதல் இடம் ஜெயிக்க வேணாம், 2வது இடம் ஜெயிக்கணும், 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுது. அப்போ எப்படி? ஸோ இதெல்லாம் ஆய்வு செய்யணும் சார். இனியும் கூட நான் சொல்கிறேன், இப்போ ஐயோ இதெல்லாம் வந்துடுச்சு உடனே என்ன இப்போவும் சொல்கிறேன். சீமானை வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வெறி கொண்டு தேடுவாங்க 2031. காரணம், அதுக்கு முன்னாடி தேர்தல் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? இங்கே ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். அதுக்காக நீங்கள் கொள்கையை இழக்க வேணாம், அந்த தனித்துவத்தை இழக்க வேணாம், அந்த தனித்து போட்டியிடுறத கூட அந்த எண்ணத்தோடு. ஆனால் பேசக்கூடிய அரசியல் மட்டுமே மாறணும். சீமான் பேசக்கூடிய அரசியல் மாறும். அரசியல்னால் நான் சொல்கிறது இந்த நடப்பு அரசியல், அந்த அரசியல் கட்சிகளை எதிர்க்கிற அந்த மனப்பாங்கு வந்து மாறணும். ஆனால் இங்கே தமிழ்நாடு இனிமேல் நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மை நாமளே எதிர்க்கிறது தான். திராவிடத்தை இப்போ இப்போதைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். திராவிடத்தை எதிர்க்கிறது இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் பார்த்தீங்கன்னா சீமான் பேசும் கொள்கையோ இங்கே திராவிடம் பேசும் கொள்கையோ கொள்கை அரசியலாக இங்கே பார்க்க முடியல. இங்கே நடந்தது கவர்ச்சி அரசியல் தான். அதைத்தான் சார் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவர்ச்சி அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அரசியலில் வந்து ஒரு பிரதானமான ஒரு இடத்துல வந்து அரண்மனையில் வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கு கவர்ச்சி அரசியல். இப்போ நீங்கள் திராவிட அரசியல் நீங்கள் இன்னும் பலவீனமாக்குனீங்கன்னா யாருக்கு அது பலன்? விஜய்க்கு பலன், நேரடியாக சொல்கிறேன். தாவேகாவுக்கு பலன், அது தாவேகாவுக்கு ஆதரிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு பலன். அடுத்து வரும் சிவகார்த்திகேயனுக்கா இருக்கும், அடுத்து வர. அதைத்தான் சார் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக கவர்ச்சி அரசியலை நீங்கள் இப்போ எதிர்க்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சீமான் வந்து திராவிட அரசியலை எதிர்த்தீங்கன்னா அது யாருக்கு ஆதரவாக போகும்னா விஜய்க்கும் தாவேகாவுக்கு மட்டுமே இல்லை, அந்த விஜயும் தாவேகாவும் ஆதரிக்கக்கூடிய தேசிய கட்சிகள் 2 கட்சி இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறான், இது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறான். அன்றைக்கே நான் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசினேன். முக ஸ்டாலின் செய்கிறது மிகப்பெரிய தப்பு. சீமான் வந்து காங்கிரஸை குழி தோண்டி புதைச்சார். சீமான் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு போய் இருந்து வெண்டிலேஷனில் வைக்கிறீங்க. நாங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பள்ளம் தோண்டி காங்கிரஸை படுகொலியில் இருக்குது. காங்கிரஸ் முற்றிலும் அழிக்க வேண்டிய கட்சி சார் அது தமிழ்நாட்டில். பிஜேபி கூட நீங்கள் வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சித்தாந்தத்தை யார் அந்த கோட்பாடுகள் ஆரிய கோட்பாடுகளை விரும்புகிறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றலாம். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. யார் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறானோ அவன் தாராளமாக வந்து பண்ணலாம். நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் சீமான் பேசக்கூடியவங்க நம்ம இல்லையா? நமக்கு ஜெய் சீமான் தான் முக்கியம். இங்கே சீமான் ஜெயிக்கணும்னு முக்கியம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரன் முற்றிலுமாக படுகொலியில் தள்ளணும் இல்லையா? வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி நக்கலாக பேசுகிறவன் தான் கார்த்தி சிதம்பரம். இன்றைக்கி அந்த டிவி கேக்கு வந்து இப்போ புரியுதுங்களா நான் அன்றைக்கி சொன்னது? அவன் ரூட் கொடுக்குறான், ஒரு லாபி இருக்குது, பணக்கார லாபிக்கெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு வந்து. அதனால தான் விஜய் வந்து காரைக்குடிக்கு போனது.
காரைக்குடி எங்கேயுமே போகாதவன், குளத்தூர் போகாதவன் வந்து சேப்பாக்கம் தொகுதி இங்கே எங்கேயுமே போகாத விஜய், சேப்பாக்கம் போகாத விஜய், வந்து குளத்தூர் போகாத விஜய் ஏன் காரைக்குடிக்கு வந்தார்? அதுக்கு காரணம் அங்கே ஒரு லாபி இருக்குது, பணக்கார லாபிகள்லாம் இருக்குது. கார்த்தி சிதம்பரம், விஜய், இவங்கெல்லாம் ஒரு லாபி இருக்குது, சீமானை வீழ்த்தத்துக்கான லாபி. அதெல்லாம் கணக்கு இல்லாமலாம் இல்லை சார், நீங்கள் பாருங்கள் வேணா. அப்போ இந்த இடத்துல சீமான் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் சொல்கிறேன், சீமான் வந்து அந்த பர்டிகுலர் வேட்பாளரையே நீங்கள் புறந்தால் ஒன்றும் தேவையில்லை, நல்லா இருக்கேப்பா தம்பி, நல்லா இருக்கேன், கை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கணும். ஸோ இனிமேல் எனக்கு நான் சொல்கிறது கேட்டால், இப்போ வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட உயிர் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி காங்கிரஸால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி வந்து காப்பாற்றப்படுதில்ல. ஆனால் இங்கே காங்கிரஸ் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணால் நேஷனல் வைடில் இந்திய கூட்டணிக்கு பெரிய அடியாக இருக்கும் இல்லையா சார்? இங்கே நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இதுக்கு ஒரே வார்த்தை, 29 பார்த்துக்கலாம் சார். 29 இன்னும் வருஷம் இருக்குல்ல, இது 26 தானே, இன்னும் இடைப்பட 2 வருஷம் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஏற்கனவே இந்திய கூட்டணி உடைஞ்சு சீர்குலைந்து நிற்கு சார். அதுதான் சார் தலை தூக்கி வைக்க போகிறது மு.க. ஸ்டாலின். அதுதான் சார், இங்கே பிஜேபியோட வியூகம் தான் சார் இங்கே வந்து ஜெயிக்குது. பிஜேபியோட வியூகம் ஜெயிக்குதுங்க, பிஜேபியோட வியூகம் தான் ஜெயிக்குது. பிஜேபி என்ன நினைக்குது, அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏற்கனவே இது வந்து இவங்ககிட்ட அந்த எப்போ வந்து அந்த தேர்தல் நேரத்தில் இணக்கம் இல்லாமல் இதில் செய்த மு.க. ஸ்டாலின் செய்த தவறு, அவர் காங்கிரஸை கழட்டி விட்டுருக்கணும். கடைசி நேரத்தில் வந்தால் எந்த கட்சி வந்தாலும் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிற நிலைமையில் வந்து இருந்தது தான் பலவீனம். துணிச்சலாக காங்கிரஸை வந்து நீங்கள் கழட்டி விட்டுருக்கணும். அவர் அது தப்பை செஞ்சார். எடப்பாடி வந்து பிஜேபியை சேர்த்தார். இது ரெண்டும் செய்தது தான் தப்பு. நீங்கள் பிஜேபி என்ன கேட்டால் ஒன்றும் சொல்லணும்னா, பிஜேபி தான் இதில் தவறு செஞ்சு. பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட போகல, பிஜேபி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகல. பிஜேபி வந்து நீங்கள் வந்து தனித்து வந்து அண்ணாமலை தலைமையில் வந்து ஒரு அணி அமைச்சிருந்தால் கூட இங்கே இருக்கிற திமுக இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் உடஞ்சி போய் அதிமுக பக்கம் போயிருப்பாங்க. இவங்க சுத்தமாக இருந்தால் பிஜேபிக்கோ அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா சார்? யார் சுத்தமாக இருந்தா? அதிமுக சுத்தமாக இருந்தா சார் பாருங்க, சுத்தம்ன்றது வேறு சார். அரசியல் சுத்தத்தில், அரசியலில் இங்கே எதுவும் யாருமே சுத்தம் கிடையாது. அரசியலில் யார் சுத்தமாக இருக்கிறாங்க? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து தனித்து களமாடக்கூடிய சீமான் தான் ஒரு அரசியல் சுத்தம்னு சொன்னால் தனித்து களமாடக்கூடியவங்க தான். மீதி எல்லாம் ஆதாய அரசியல் தேடுறவங்க தானே, ஏதோ ஒரு வகையில் ஊழல் பண்ணவங்க தானே. ஆட்சி அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஏதாவது ஊழல் பண்ணாரா? சுத்தம் அசுத்தம் சொல்கிறதுக்கு சொல்கிறீங்க. இங்கே ஊழல் பண்ணாத அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருந்தவங்கலாம் ஊழல் பண்ண அமைச்சர் தான் ஜெயிச்சிருக்காங்க சார். நம்ம அதுதான் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு, அவர் ஈடி ரைட்ல இல்லை சார். மக்களை நேரு வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் பாருங்க, மக்களை எழுதாருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தேர்தலில் வந்து வாக்களித்து தோற்றவர்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஊழல் செய்தால் தோற்றுட்டாங்க, ஊழல் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. இலக்கு வச்சு கரெக்டாக வந்து ஒரு 100 தொகுதிக்கு வந்து இவிஎம் மிஷினில் விளையாடி இருக்கிறாங்க. அதில் சிக்கினவங்கெல்லாம் காலி. 14 அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோற்றுருக்குறாங்க சார். எனக்கு கேட்டால் சேகர்பாபு எப்படி ஜெயிச்சார்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. சேகர்பாபு தானாகவே தோப்பார்னு எதிர்பார்த்தாங்க. இது உள்ளபடியே நீங்கள் இன்னொன்று ஒரு படி மேலே சொல்கிறேன். சேகர்பாபுக்கு வந்து ஜெயிக்க வச்சவங்க யார் தெரியுமா? சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? இது ஜெயிக்க வச்சது அந்த பகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் கிடையாது, மார்வாடிக்கு தான் ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. அந்த ஏன்னா அவர் அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் சார். இஸ்லாமிய வேட்பாளர்கள், பெரும்பான்மையான வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க சார். இஸ்லாமிய வேட்பாளர்கள் அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர் துறைமுகத்தில் இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம், மார்வாடிகள் வாக்குகள் அதிகம் துறைமுகத்தில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேகர்பாபு வந்து இயல்பாகவே தோற்றுருவான்னு இங்கே நினச்சாங்க. இது நினச்சாங்க. தாவேக்கா வெற்றிக்கு வித்திட்ட வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித்தோட வாக்குகள் கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த தலித்துகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே தாவேக்கா பக்கம் போயிருக்காங்க சார். நான் மீண்டும் சொல்கிறேன், இஸ்லாமியர்களும் தாவேக்கா. நீங்கள் இதான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நான் சொல்லக்கூடியதை புரிஞ்சுங்க. ஒரே பதில் தான். ஒரு 100 வாக்குகள் 30 வாக்குகள் மட்டும்தான் சார் விஜய்க்கு ஆதரவான அந்த வாக்குகள். அதில் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான் வந்து இந்த ரசிகர்லேயே வந்து முதல் வரிசையில் நிற்பான். அவன் தான் போஸ்டர் ஓட்டுவான், அவன் தான் தலைவருக்காக என்ன வேணால் செய்வான், அழகு குத்துவான், வந்து தேர் இழுப்பான், என்ன வேணால் பண்ணுவான். பெரும்பாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் தான் வந்து பெரும்பான்மை செய்கிறது. மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்னு சொல்லிப்பான், புரியுத சொல்லுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் யார் செய்வாங்க? போஸ்டர் ஒட்டுறது,
அவன் தான் ஏமாளி. இருக்கிறத வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவற்றவன், யார் ஏமாளியோ அவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்வான். நான் கேட்குறேன், எவ்வளோ அறிவார்ந்த அரசியல் பேசக்கூடிய நபர் தான் புரட்சி நடந்துச்சுன்னு பேசுகிறாப்புல ரஞ்சித்து. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள் நீங்கள். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ரஞ்சித் வந்து பெரிய இன்டெலெக்சுவல், எது என்ன மாதிரி மனுஷன் தெரியுமா, அறிவார்ந்த நபர். அந்த ரஞ்சித் தான் என்ன சொல்கிறாப்புல, இது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, புரட்சி நடந்துருச்சு. இங்கே நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்ல பாருங்க, திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, திமுக எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேருமே விஜய் ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. திமுகவை நமக்கு இப்போ அது கிடையாது. திமுக ஆதரிக்கிறவங்களா திமுகவையும் அதிமுக எதிர்க்கிற ரெண்டையும் கூட சேர்த்துங்க. திமுக அதிமுக எதிர்க்கிற அத்தனை பேரும் விஜய் ஆதரிக்கிற இடத்துல வந்துட்டான். நாம் அப்படி பார்க்கவே இல்லை. ஒட்டுமொத்த சக்தியை பாருங்கள், எது தீய சக்தி எது தூய சக்தி, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எது தீய சக்தி எது தூய சக்தி அப்படி பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரூட்லேயே சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தீய சக்தி தான். இந்த தீய சக்தியில் எது பெட்டர் அப்படி நம்ம பார்க்கணும். நாம் என்ன இனிமேல் பார்ப்பாங்க மக்கள். ஆமாம், இந்த தீய சக்தி எது பெட்டரு உண்மை அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு வந்து இப்போ இதுக்காக நான் வந்து இவர் நாம் தமிழுக்கு ஆதரவு தமிழ் தேசியம் அப்படி கிடையாது. மாற்று அரசியல்னா மாற்று முறை அரசியலை தேர்வு செய்யுங்க. ஏதோ புதுசாக ஒரு சொல்கிறாரு அண்ணன், மாற்று முறை அரசியல் சொல்கிறாரு, அதை கேளுங்க. நீங்கள் மாற்று அரசியல் சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டாலின், இவர் எடப்பாடி, இன்றைக்கி விஜய், திருப்பி ஸ்டாலின், திருப்பி வந்து எடப்பாடி, திருப்பி விஜய், திருப்பி ஸ்டாலின், இதே தான் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. இப்போ என்ன 2 முறை இருந்தது, இந்த மாற்றம் முக்கோணத்தில் வரப்போகுது இனிமேல். இப்போ புரியுதுங்களா மாற்று? இப்போ விஜய்க்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ சில பேர் கேட்குறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, சில பேர் கேட்குறாங்க, பெண்கள்லாம், பெண்கள் குறிப்பாக பெண்கள் சொல்கிறாங்க, என்னங்க இந்த விஜய்க்கு வாக்களிச்சிங்களேன், என்னம்மா கேட்டான். ஆமாங்க, அவர் நல்லது நல்லா செய்வாருங்க, பிளைனாக எது நல்லா செய்வாருங்க, கோடு பேர் வா கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கம்மா அப்படிதான். அப்புறம் விஜய் நல்லது செய்வாருங்க, நல்லது செய்வார் சொல்லுங்கள், விஜய் நல்லா செய்வாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? புரியுது நான் சொல்கிறது? எதுனா ஆபாசமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். கேட்டால் விஜய் நல்லா செய்வார், என்ன நல்லா செய்வார்மா, என்னம்மா செஞ்சுருக்காரு இதுக்கு முன்னாடி? அதெல்லாம் செய்யலைங்க, எதுவுமே செய்யலைங்க, எதுவுமே செய்யலை, ஆனால் நல்லா செய்வார், அப்படி தான் கருத்து வருது. நேற்று ஒரு செக்யூரிட்டிகிட்ட கேட்குறேன், என்னென்ன வாக்களிச்சிட்டிங்க, தெம்பு இந்த தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னா, இல்லைம்மா பையன் சொன்னான்னு போட்டேன், என்னடா ஆச்சரியமாக இருக்குது, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்றாரு ஒரு செக்யூரிட்டிகிட்ட. பையன் சொன்னான்னு போட்டேன். ஒரு காலனி பார்த்தேன், என்ன பேர பிள்ளைங்க தான் என்ன. அப்பப்பா இப்போ புரியுதுங்களா? பேர பிள்ளைங்க தான் நான் போட்டேன். ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, சீமான் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றுவார். ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் நான் சொல்கிறது தனித்து போட்டிடுறது, அதை சொல்லவே இல்லை, தனித்து கூட போட்டியிடட்டும். ஏன்னா சீமானை வெறிகொண்டு தேடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரமே இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற அத்தனை அட்ராசிட்டியை வந்து பார்த்தா சீமான் வந்து எதிர்க்கிற ஒரே தலைவராக தான் இருப்பார் சீமான். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல இனிமேல் சீமான் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறதுன்றது ஒரு முழு நேர வேலை செய்யணும். எதிர்க்கவே வேணாம்னு சொல்லவே இல்லை. இப்போ எதிர்க்க வேண்டியது சினிமா கவர்ச்சி அரசியலை எதிர்த்து பேசணும். சாட்டை துறைமுருகன் இன்னும் இறங்கி களத்தில் இருந்து அடிக்கணும். நானும் துணைக்கு நிற்பேன், கண்டிப்பாக விலகி போக மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து எடுக்கிற இந்த முடிவு தான் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 2031 இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்தாலும் கூட, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ வந்து கேட்டால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க வேண்டியது திராவிடத்தை அல்ல, சரிங்களா? அது பங்காளிங்க பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், பங்கு பிரிக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து கேட்டால் கவர்ச்சி அரசில் இருந்து இறங்கி அடிக்கணும் இனி சீமான், அதுதான் சரியாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழக மக்கள் இதுவரை திராவிட மக்களையும் தமிழ் தேசிய மக்களையும் பார்த்தாங்க. இனிமேல் ஒரு கோமாளி கூட்டமோ கூத்தாடி கூட்டமோ இங்கே களத்தில் இருக்குது. எப்படி அரசியல் நடத்த போகிறாங்க பார்ப்போம். மீண்டும் பேசுவோம். நன்றி சார்.